உங்கள் விஜய். பெஸ்ட் லிரிசிஸ்ட். அடுத்ததா இன்னும் ஒரு முக்கியமான விருது. பட் இந்த விருதை பற்றி நிறைய பேசுறதுக்காக, நல்லா பேசுறதுக்காக இன்னும் ஒரு சிறந்த நபர் இந்த மேடைக்கு வர போறார். இவரும் ஒரு பன்முக திறமை கொண்டவர். நம்முடைய தமிழ் சினிமாவில் பல அவதாரங்கள் எடுத்தவர். அந்த பன்முகத்தில் ஒரு மிக முக்கியமான குணம் ஒன்று இருக்குது. அதன் பெயர் குசும்பு. அதை கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இது உங்களுக்காக இந்த மேடையில் அடுத்த கேட்டகரி அவார்ட்ஸ் பற்றி பேசுறதுக்காக வரப்போறவர் நமக்கெல்லாம் பிடித்தமான வித்தகன் ஆர் பார்த்திபன் அவர்கள். என்றும் என் இதயத்திற்கு க்ளோஸ்அப்பில் இருக்கும் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். க்ளோஸ் அப் விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை கோஹினூர் தாசல் பாசுமதி 2010 ஆண்டினுடைய பெஸ்ட் லிரிசிஸ்ட், சிறந்த பாடலாசிரியர். யார் அவர்? The nominees are Best lyricist. The nominees are கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, வைரமுத்து, கள்ளிக்காட்டில் for தென்மேற்கு பருவக்காற்று. முள்ளுக்காட்டில் முளைச்ச தாயே, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை. நாம் முத்துக்குமார் for அவள் அப்படி ஒன்று. ஆனால் அது ஒரு குறையில்லை. ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன். தாமரை for மன்னிப்பாயா. அமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா. மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்ப பண்ணுற யுகபாரதி for மைனா மைனா நெஞ்சுக்குள்ளே. சொல்ல என்ன கொல்லுற. இங்கே ஒரு இன்பம் வந்து நிறைய, எப்போது என் உண்மை நிலை அறிய. கங்கை அமரன் for இதுவரை. நான் செல்லுதே. And the winner is இது வாசிக்கப்படும் பெயரே அல்ல, உலக தமிழர்களால் நேசிக்கப்படும் பெயர். நான் இவருடைய பெயரை சொல்கிறதுக்கு முன்னாடி இவரை பற்றி சில விஷயங்களை சொல்லணும். இந்த கவிஞர் இதுவரை பெற்ற தேசிய விருதுகள் 6 ஆச்சு. இதுவரை இவர் பெற்ற தேசிய விருதுகள் 6 ஆச்சு. ஆராய்ச்சி செய்தி பார்த்ததில், அதாவது எப்படி ஒரு 6 தேசிய விருது பெற்றார்னு ஆராய்ச்சி செய்தி பார்த்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் உள்ளன. அதனால் அதனை முன்னிட்டு அவர் இதுவரை பெற்ற விருதுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. காரணம் என்னன்னா, பொதுவாக போட்டியில் கலந்துக்கிறவங்க ஊக்க மருந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறது ஒரு விதி. ஆனால் இவர் தேசிய விருதில் கலந்துக்கிட்ட எல்லா பாட்டிலையும் ஊக்க மருந்து எக்கச்சக்கமாக இருக்குங்கிறது குற்றச்சாட்டு. ஊக்க மருந்துங்கிறது இளைஞர்களுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான ஊக்க மருந்தாகவும், காதலியே கர்ப்பமாக்குற அளவுக்கு ஊக்க மருந்தும் அதில் நிறைய அடங்கியிருக்கு அவருடைய பாடல்களில். அதனால தான் சொன்னேன், அந்த விருதுகளை அவர் திரும்ப பெறணும் மத்திய அரசுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விருதுகள் திரும்பி கொடுக்கறதுனால அவர் எந்த வகையிலும் வருத்தப்படவே மாட்டார். வெண்ணிலா கபடி குழுன்னு ஒரு படம், அதில் ஒரு காமெடி சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பரோட்டா திங்கிறதுல ஒரு போட்டி இருக்கும், 50 பரோட்டா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், பக்கத்தில் ஒருத்தன் கோடு போட்டுகிட்டே இருப்பான். அந்த கோடு போடுறதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடும். இவன் சொல்லுவான் நான் 50 பரோட்டா சாப்பிட்டுட்டேன்ட்டு. அவன் சொல்லுவான் இல்லையா நீ 49 தான் சாப்பிட்ருக்கேன்னு. இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமேல அவன் சொல்லுவான் இல்லைப்பா எல்லா கோடையும் அழிச்சிட்டு மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்வான். அந்த மாதிரி வைரமுத்து சார் இன்னைக்கு அவர் பெற்ற தேசிய விருதுகள் எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டோம்னா கூட இப்போ மறுபடியும் இது ஒரு பொன்மாலை பொழுதுன்னு எழுத ஆரம்பித்து இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இன்னொரு 10 தேசிய விருதை வாங்குகிற அளவுக்கு மிகப்பெரிய புலமை வாழ்ந்தவர் அவர். பொதுவாக கவிஞர்கள் வந்து பேனால் வந்து மையை ஊற்றி எழுதுவாங்க, ஆனால் இவர் வந்து மை போட்டு எழுதுறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவருடைய பாடல்கள் அவ்வளோ மயக்கத்தோடு இருக்குது. பொதுவாக பல்லவி எழுதுனதுக்கு அப்புறமேல சரணம் எழுதி அப்புறம் தான் மங்களம் பாடுவாங்க. ஆனால் இவர் பல்லவி எழுதும் போதே தேசிய விருது எனக்கு தான்ட்டு மங்களம் பாடுறாரு ஒவ்வொரு பாட்டு எழுதும் போதும். காதல் வந்து ஒத்த காலில் நிற்கிறதே இவர் தன்னை பற்றி பாடல் எழுதணுங்கிறதுக்காக தான். காதல்னு எழுதி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கால் தான் இருக்கும். காதல் ஒத்த காலில் நிற்கிறதே இவர் தன்னை பற்றி பாட்டு எழுதணுங்கிறதுக்காக தான். ஒவ்வொரு விருதும் ஆசைப்படுறது இந்த கவி பேரரசோட கைகளுக்குள்ள தஞ்சமாகணுங்கிறதுக்காக தான். அது தேசிய விருதாக இருந்தாலும் சரி, விஜய் விருதாக இருந்தாலும் சரி. இந்த முறை அந்த விருதை பெறுபவர் கவி பேரரசு வைரமுத்து அவர்களை மேடை கணக்கிறேன். கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லோடச்சு வளர்த்த நீ.
காட்டில் முளைச்ச தாயே என்ன முள்ளு தைக்க விடல நீ காடைக்கும் காட்டுக்குருவிக்கும் எண்டம் புதருக்குள் இடமுண்டு கோடைக்கும் அடிக்கும் குளிருக்கும் தாய் ஒதுங்கத்தான் இடமுண்டா கரட்டு நேட்டையே மாற்றன அவ கல்ல புழிஞ்சு கஞ்சி விஜய் டிவி இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் அவார்டு கொடுக்குறாங்க. அந்த அவார்டுக்கு எல்லாம் ஈக்குவலான ஒரு விஷயம், நான் கவி பேரரசு அவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய கௌரவத்தை கொடுத்ததே எனக்கு மிகப்பெரிய விருதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக விஜய்க்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இப்பொழுது என் இனிய நண்பர். பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, என்னோடு விருது பெறும் சக கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு முறை விருது பெறுகிற போது கொஞ்சம் பரவசம் வரும். அது ஒரு வாரத்தில் தீர்ந்து போகும். பரவசம் இருந்த இடத்தில் பயம் வரும். இந்த விருதை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்ற பயம் வரும். ஒரு பெண்ணை பார்த்து முதலாக நீ தாய்மை உற்றிருக்கிறாய், கருவுற்றிருக்கிறாய் என்று சொன்னதும் ஒரு மகிழ்ச்சி வரும். ஆனால் அதன் பிறகுதான் இருக்கிறது அவள் சுமக்க வேண்டிய சுமை 10 மாதங்களுக்கு. அப்படித்தான் இந்த விருது பெறுகிற போது தமிழ் பெருமக்கள் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டுமே என்ற அச்சமும் பொறுப்பும் எனக்குள் மிகுந்து பரவும். அந்த பொறுப்போடுதான் நான் இப்போதும் இருக்கிறேன். தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் இடம்பெற்ற கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே என்ற பாடலுக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இயக்குனர் சீனு ராமசாமி, தயாரிப்பாளர் கேப்டன் ஷூபா ஐசக், படத்தில் நடித்த நடிகர் பெருமக்கள், இசையமைத்த ரகுநந்தன், பாடலை பாடிய விஜய் பிரகாஷ், உன்னிமேனன், எல்லோருக்கும் நன்றி. நான் கவிதை எழுதி வெற்றி பெறுவது என்றால் அது என் தனிப்பட்ட விருது. பாட்டுக்கு விருது பெறுவது என்றால் அது கூட்டு விருது. நான் மட்டும் பெற்ற வெற்றி அல்ல. இந்த விருது கணக்கிறது. இந்த கணத்தில் எல்லோருக்குமே பங்கு இருக்கிறது. அத்தனை பேருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தோழர்களே, நீங்கள் இங்கே ஆடிய ஆட்டத்தை பார்த்தீர்கள். நானும் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். பாட்டு என்பதற்கான பொருள் மாறிவிட்டது என்றதாகவே எனக்கு தோன்றுகிறது. ஒரு காலத்தில் பாட்டு என்பது கேட்பதற்கு, இன்னொரு காலத்தில் பாட்டு என்பது பாடுவதற்கு என்று இருந்தது. இன்றைக்கு பாட்டு என்பது ஆடுவதற்கு என்று வந்துவிட்டது. ஆட்டம், தாளம், பீட் என்று வந்துவிட்டது. இதற்குள் மொழியை அமர வைப்பது சிரமமான காரியமாக இருக்கிறது. என் இயக்குனர் பெருமக்களுக்கு ஒரு வார்த்தை, மொழியை மையப்படுத்துவது மாதிரி, தமிழை கொண்டாடுவது மாதிரி சில சூழல்களை ஒவ்வொரு படத்திலும் பாடலாசிரியர்களுக்கு வகுத்து கொடுங்கள். இதை என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். இந்த பாட்டு என்பது, இந்த கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே என்கிற பாட்டு என்பது தாய்மார்களுக்கு ஒரு பெரிய அஞ்சலி என்று கருதுகிறேன். தயவு செய்து உங்கள் தாயை நேசியுங்கள், தந்தையை நேசியுங்கள். உங்கள் தாய் உங்களை வாழ்வின் முற்பகுதியில் சுமந்தாள். அந்த தாயை வாழ்வின் பிற்பகுதியில் சுமப்பதற்குத்தான் காலம் உங்களை படைத்திருக்கிறது. முற்பகுதியில் பட்ட கடனை பிற்பகுதியில் நீங்கள் அடைத்தே தீர வேண்டும் என்றுதான் மனித இயற்கை நமக்கு வகுத்திருக்கிறது. இந்த விருதுக்கு நன்றி. விஜய் டிவி நிறுவனத்திற்கு என் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். வைரமுத்து சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நீங்கள் மேடையில் நிற்கும்போது, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு உங்களை பற்றி ஒரு கவிதை தோணுச்சு. உங்கள் முன்னாடி கவிதை சொல்கிறவங்களுக்கு தகுதி இல்லை. அதை அப்படியே உங்கள் ஸ்டைல்லே சொல்லிக்கலாமா? சொல்லுங்க. நீங்கள் மட்டும் கள்ளிக்காட்டில் பிறக்காமல் கலிபோர்னியாவில் பிறந்திருந்தால்
உங்களை தவிர்க்க முடியாமல் ஹாலிவுட்டிலும் வைத்திருப்பார்கள் 6 பாடல்கள். அங்கே லியோனார்டோ டிகாப்ரியோ வயலை சுற்றி ஓடியிருப்பார். கேட் வின்ஸ்லெட் மரத்தை சுற்றி ஆடியிருப்பாள். நன்றி, வணக்கம். எப்போதுமே போலிதான் அசலை விட நன்றாக இருக்கும். அப்படித்தான் இது.